வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். ஆர்எஸ்எஸ் என்ற ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்ற அமைப்பு ஒரு விஜயதசமி நாளில் 1925 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அந்த ஊழியர்களுக்கான சீருடை அரைக்கால் காக்கி ட்ரவுசர் தொப்பி என்று இருந்தது. 60 வயது 70 வயது சுயம் சேவக் உறுப்பினர்கள் கூட அரைக்கால் சட்டையை போட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். இப்போது ஒரு கேள்வி வந்தது, ஏன் இந்த சீருடையை மாற்றக்கூடாது என்று. இந்த ஆண்டு 90 ஆண்டு பாரம்பரியத்தை உடைத்து அரைக்கால் சட்டைக்கு பதிலாக முழுக்கால் சட்டை பேண்ட் போடுவது என்று தங்கள் சீருடையை அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறியிருக்கிறார், காலத்திற்கு ஏற்றாற்போல் நம் சிந்தனையிலும் மாற்றம் வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். நியாயமான கருத்துதான். காலத்தின் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பில் பெண்கள் உறுப்பினர்களே ஆக முடியாது என்று 90 ஆண்டு காலமாக அவர்கள் தடை விதித்து வைத்திருக்கிறார்கள். அரைக்கால் சட்டையை முழுக்கால் சட்டையாக மாற்றியதற்கு பிறகாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பெண்கள் உறுப்பினராகலாம் என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, மாற்றிக்கொள்வார்களா? அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டுதான் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லும்போது அது பெண்களுக்கு நிச்சயமாக தர்ம சங்கடத்தை உருவாக்கிவிடும். இதை சொல்ல வேண்டியதில்லை. இப்போதுதான் முழுக்கால் சட்டை வந்து விட்டதே, ஏன் பெண்களை சேர்க்கக்கூடாது? இதில் அடிப்படையாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து, இந்து ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் பெண்களை சமத்துவமாக மதிப்பது இல்லை என்பதைத்தான். ஆர்எஸ்எஸ் உறுப்பினராவதற்கான உரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதிலிருந்தே சுயம் சேவக்குகள் ஆண்களுக்கு மட்டுமே உரியது என்பதை இந்த அகிலத்திற்கு அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்து மதத்தையும் இந்து பக்தியையும் இந்து சடங்கிலும் ஆண்களை விட பெண்கள் ஆழமாக ஊறிப்போய் இருக்கிறார்கள் என்றாலும் கூட பெண்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் சேருவதற்கு உரிமை இல்லை என்ற கோட்பாடு, இந்து மதம் என்பதன் அடிப்படை தத்துவம் ஆண்களை பெண்களை சமமாக மதிப்பது இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. மற்றொன்று, சீருடையில் ஓர்மையை கொண்டு வந்து எல்லோரும் பேண்ட் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சுயம் சேவக்குகளாக மாறியதற்கு பிறகு ஏன் தனித்தனி அடையாளங்கள்? ஏன் ஒருவர் பூணூல் போட்டுக்கொண்டு தன்னை பிராமணராக உயர்த்த வேண்டும்? இந்து என்ற ஒரு அடையாளம் போதாதா? எனவே ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் பூணூல் அணியக்கூடாது என்று ஓர் யூனிஃபார்ம், ஒரு ஓர்மையை அவர்கள் கொண்டு வருவார்களா? அது பற்றி சிந்திப்பார்களா? அதேபோல் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் அனைவரும் சமம் என்று கூறிவிட்டதற்கு பிறகு அதே ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருக்கின்றவர்கள் நெற்றியில் ஒருவர் விபூதியும், ஒருவர் நாமமும், ஒருவர் தென்கரை நாமமும், இன்னொருவர் வடகரை நாமமும், இன்னொருவர் உச்சி குடுமியுமாக பல்வேறு வேடங்களை அவதரித்துக் கொண்டு ஏன் இருக்க வேண்டும்? இவைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இந்து என்ற ஒரே அடையாளத்துக்குள் இணைவோம் என்று அவர்கள் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். காரணம், இந்து பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடித்து இந்து ஆண்களுக்கு அடிமைப்பட்டவர்கள்தான் பெண்கள் என்ற சித்தாந்தத்தை மக்களிடம் திணிப்பதுதான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங். சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.